அறிவித்த திட்டம்தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்கிற மகத்தான திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதுகாத்த தலைவர் நம்முடைய தலைவர். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் நம்மை காக்கும் இன்னுயிர் காக்கக்கூடிய உயிர் காக்கக்கூடிய திட்டத்தை உருவாக்கி எங்கேயாவது காலையில வீட்டில் நம்முடைய இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப தலைவர்கள் வேலைக்கு சென்று விட்டு மாலை வீடு திரும்பினால் தான் அவருடைய உயிர் நிச்சயம். செல்லுகிற இடத்தில் விபத்திலே பாதிக்கப்பட்டார் என்றால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவருடைய உயிர் பாதுகாக்கப்படுமானால் அதற்கான செலவை இந்த திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தளவு இன்னைக்கு அதிமுகவை எவன் வச்சிருக்கான்னே தெரியல. கரகாட்டக்காரன் படத்தில் அந்த காரை தள்ளிக்கிட்டே வரும்போது திடீர்னு கேட்பான், இந்த காரை யாரெல்லாம் வச்சிருந்தாங்க தெரியுமா அப்படின்னு. அது மாதிரி இப்ப அமித்ஷா வச்சிருக்காரா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன கோவைக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? நீங்க தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நீங்க விவசாயின்னு சொல்றீங்களே, நான் தான் உண்மையான விவசாயின்னு சொல்றீங்க. வேளாண்மை பல்கலைக்கழகங்களை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வந்து அந்த விவசாயி உற்பத்தி செய்கிற பொருள்களை உழவர் சந்தைகளை அமைத்து தந்து 7000 கோடி கடனை தள்ளுபடி செய்து வேளாண் பல்கலைக்கழகங்கள் விவசாய கல்லூரிகள் இப்படி விவசாயிகளுக்காகவே தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவர் கலைஞர் இங்கே வேளாண் சட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட நீ எந்த போலி விவசாயி? ஆக இன்றைக்கு சென்னையை பொறுத்தளவு இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பெரிய தலைநகரங்கள் இருந்தாலும் தலைவர் கலைஞர் கட்டமைத்த இந்த சென்னை தான் இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய இன்றைக்கு மாநகரமாக இன்றைக்கு சென்னை இருக்கிறது. இதே சென்னையிலே உயர்நோக்கு மருத்துவமனையை கிண்டியிலே தலைவர் கலைஞருடைய பெயரால் கொண்டு வந்து அமைத்தோம் என்றால் இது இந்த ஆட்சியினுடைய சாதனை இல்லையா? கலைஞருடைய பெயரால் மதுரையிலே நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கி அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக நிறைய பேசலாம். ஆக மழை ஒரு பக்கம் வான இருந்து இடி இடித்துக் கொண்டிருக்கிறது, மழை வரும் என்கிற அச்சம். ஆக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். எத்தனையோ திட்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கு தாயுமானவன் என்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பெற்ற தாய் தந்தையரை இழந்து வாழக்கூடிய அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் இங்கே போய் வாழும் என்று ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற உணர்வை தம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிந்திக்கிறார். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து அந்த தாய் தந்தையரை இழந்து வாழக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தாயுமானவன் என்கிற திட்டத்தை உருவாக்கி அவருடைய வங்கி கணக்கிலே மாதம் 2000 தரக்கூடிய ஒரு தந்தையாக ஒரு தகப்பனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களை 2026 நாம் 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று காட்டக்கூடிய இரண்டாவது முறையாக அவரை முதலமைச்சராக ஆக்குவதன் மூலம் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிவோம் என சொல்லி தலைவர் கலைஞர் இல்லை, அவருடைய மரணம் என்பது 7/8/2018 தன்னுடைய இறுதி மூச்சை அவர் நிறுத்திக் கொண்டார். 8ஆம் தேதி அவருடைய நல்லடக்கம் நடைபெறுகிறது. 8/8/2018. எல்லோரும் சொல்கிறார்கள் இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி. இன்றைக்கு கிட்டத்தட்ட 3113 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்றைக்கு ஒரு இந்துக்களுக்கு எதிரி என்று சொல்லப்படுகிற எங்களை பார்த்து கேட்கிறீர்கள். இன்றைக்கு நேற்றைக்கு கூட திருச்செந்தூரிலே இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடத்திய குடமுழுக்கு நடத்திய அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. ஆக வைணவ கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் செல்லாத தலைவர் கலைஞர் அவர்களுக்கு 7/8/2018 அவருடைய இறுதி மூச்சை நிறுத்திக் கொண்டார். நிறுத்திக் கொண்ட போது அந்த நாள் என்பது ஏகாதசியிலே அவருடைய மரணம், அவருடைய நல்லடக்கம் துவாதசியிலும் சென்றவர் இல்லை. ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு நல்ல நாள் மோட்ச நாள் கிடைத்தது? ஏகாதசியிலே மறைந்தார், துவாதசியிலே அவருடைய நல்லடக்கம் நடைபெற்றது. எப்படி இப்படி ஒரு பெரிய நாள் அவருக்கு கிடைத்தது, நல்ல நாள் கிடைத்தது என்று எல்லோரும் கேட்ட நேரத்தில் அவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டதால் அந்த நல்ல நாள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அன்னை முளைப்பால் வீரம் இன்னும் குறையவில்லை, அண்ணா காட்டிய தீபம் இன்னும் அணையவில்லை, ஈரோட்டு வெடிமருந்து இன்னும் தீரவில்லை, கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, பாரிக்கு பின் கொடை இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் எங்கள் தலைவர் தளபதியை வெல்ல எவனும் பிறக்கவில்லை என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி.